Beloved, here lies a great truth for every one of us listening to this telecast to understand. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்குமே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு உண்மை வெளிவருகிறது. If it is only study, we will dry up. நாம் படித்துக்கொண்டே இருந்தால் நாம் வறண்டு போய் விடுவோம். We will be filled with empty theories. நம்முடைய மனதிலே வெறும் ஏட்டுச்சுரைக்காய் தான் காணப்படும். And then we may die with head weight. நாம் தலை கனத்தினாலே மறந்து. And then that is why Apostle Paul said knowledge puffs up. அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். And that is not a healthy Christian life. இது ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. So if you only study, you will dry up. படி என்று படித்துக் கொண்டு மட்டுமே இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வறண்டு போவீர்கள். On the same time, அதே நேரத்திலே if you neglect study and only pray, you will blow. இந்த படிக்கின்றதான வாய்ப்பை நீங்கள் விட்டுவிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்களுடைய கால் தரையிலே நிற்காத நிலையை உணர்வீர்கள். And there will be spurious revelations that will be flooding you. உங்களிடத்திலே கேள்விக்குரிய பல வெளிப்பாடுகள் தோன்றும். Now there are some preachers who go on 40 days of fasting. 40 நாள் உபவாசம் என்று சில தேவ ஊழியர்கள் அறிவித்திருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். If I come to know that, இப்படிப்பட்ட சங்கதியை நான் கேள்விப்படுவேனே ஆனால் first thing I do is, Lord, keep him safe from any spurious revelations. அவர் இந்த 40 நாள் உபவாசிக்கும் பொழுது கேள்விக்குரிய எந்த ஒரு புதிய வெளிப்பாட்டையும் அவர் பெறாதிருக்கும்படி ஆண்டவரே தயவு செய்து அருள் செய்யும் என்று ஜெபிப்பேன். Because I have watched many preachers after 40 days coming out with highly questionable revelations. நான் பல முறை பார்த்திருக்கின்றேன். 40 நாள் உபவாசம் என்று அங்கே காத்திருக்கின்றதான தேவ ஊழியர்கள் தங்களுடைய ஜெபத்தை முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார் என்று கேள்விக்குரிய பல நூதன உபதேசங்களை சொல்லுவார்கள். How did it happen? இது எப்படி நடந்தது? During those 40 days of fasting, they were worshiping and praising and praying without having sufficient intake of God's holy word. அந்த 40 நாட்களிலே அவர்கள் முழங்காலில் நின்று ஜெபித்து ஆராதித்து தொழுது கொண்டு ஆண்டவரை அவர்கள் அதிகமாய் ஸ்தோத்திரித்திருக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் போதுமான அளவு வசனத்தை அவர்கள் தியானிக்கவோ வாசிக்கவோ இல்லை. But on the other hand, ஆனால் மாறாக இன்னொரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது you take the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். Before he started his public ministry, he fasted for 40 days. அவர் தன்னுடைய பொது ஊழிய வாழ்வை துவங்குவதற்கு முன்னதாக 40 நாட்கள் ஜெபித்தார். And at the end of that, he was pretty hungry. அந்த நாட்களின் முடிவிலே அவர் மிகுந்த பசியினாலே காணப்பட்டார். And the devil wanted to take advantage of his physical hunger and challenged him with a temptation. அவருடைய உடல் பசியை தனக்கு லாபகரமாக பயன்படுத்தி கொண்டு அங்கே ஒரு சவாலோடு கூட பிசாசானவன் அவரை சோதிக்கின்றான். You have been fasting. நீங்கள் உபவாசம் பண்ணினீர்கள். And now it is time for you to have a good meal. இப்பொழுது உங்களுக்கு பசிக்கிறது, உங்களுக்கு ஆகாரம் தேவை. It's a very legitimate, logical thing to do. இது மிகவும் நியாயமான நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு காரியம். But what did Jesus say? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? Man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். In other words, வேறு வார்த்தையில் சொல்ல he told வேண்டுமானால் the devil, அவர் பிசாசை பார்த்து சொன்னார், I was fasting, நான் உபவாசித்தது உண்மைதான், but I was not starving. நான் பட்டினியா இல்லையே. I was feeding and I was feasting on the word that was coming out of the mouth of my Father God. என்னுடைய தந்தையாகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வசனமாம் அப்பத்தை நான் புசித்து அதனை அருந்தி நான் அதிலே விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். I was actually feasting. நான் அதனை விருந்தாக நினைத்து அருந்தினேன். So beloved, as much time you spend in prayer, make sure that you get also fully Bible saturated. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்து நேரம் செலவிடுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அதற்கு சரிசமமாக வேதத்தை தியானிக்கவும் நேரம் செலவிடுங்கள். And as much as you are going for Bible study, make sure that you maintain a spirit of prayer, so there will be prayer saturation. அப்படியே நீங்கள் எப்பொழுதெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று முற்படுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அதே சரிசமமான நேரம் ஜெப ஆவியோடு ஜெப சிந்தையோடு தியானிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள்.
very interesting illustration when the disciples were going to Emmaus met with Jesus Christ after his resurrection. எம்மாவூர் சீடர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை வழியிலே சந்தித்த பொழுது நடந்ததான அந்த நிகழ்வு இருக்கிறதே, அது மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாகும். Please turn with us to Luke's Gospel, 24th chapter. லூக்கா 24வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And we read to you verse 27. 27வது வசனம். Here they were in the company of Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்திலே இருந்தார்கள். Obviously they did not identify and recognize who it was. அவர் யார் என்று தெரியாமலேயே அவர்கள் அவரோடு கூட அளவலாவிக் But கொண்டிருந்தார்கள். something very sensible and scriptural that man was speaking to him. ஆனால் அவர் பேசியதோ வேதவாக்கியங்களின் அடிப்படையிலே மிகவும் தெளிவான சத்தியங்களாகும். Look at verse 27. 27வது வசனத்தை கவனியுங்கள். Beginning at Moses, that is beginning with the Pentateuch, the first 5 books of the Old Testament. மோசே முதலிய என்று அவர் ஆரம்பிக்கின்றார். அதாவது வேதத்தினுடைய முதல் 5 புத்தகங்களாகிய இந்த பஞ்சாகமத்தில் இருந்து அவர் ஆரம்பிக்கின்றார். And then all through the prophets. தீர்க்கதரிசிகள் எழுதின வேதவாக்கியங்கள் In எல்லாவற்றிலும் all the scriptures, things concerning himself, he expounded unto them. இந்த வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு அவர் விவரித்து That காண்பித்தார். would have been a wonderful synopsis of the whole Bible. வேதம் முழுமையையும் ரத்தின சுருக்கமாக அப்படியே சாராக பிழிந்து கொடுத்த அந்த அனுபவத்தை நினைத்தாலே I புல்லரிக்கின்றது. wish somebody had recorded it on that day. அந்த நாளிலே ஒருவேளை பதிவு செய்கின்ற வசதி இருந்திருக்குமே, ஆனால் அந்த ரத்தின சுருக்க சுற்பொழிவை யாராவது பதிவு செய்திருந்தால் எவ்வளவு நலமாய் இருந்திருக்கும். Jesus himself, beginning with Genesis all through Malachi, he himself was explaining things concerning himself as it is recorded and as it is written in the Bible. It would have been a very thrilling experience, isn't it? ஆதியாகமம் முதல் மல்கியா வரை அநேக புத்தகங்களிலே தம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றதான தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் அவரே தொகுத்து சத்தாக அவர் வழங்கி இருக்கின்றதான அந்த நிகழ்வை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே அது பரவசமாக இருக்கிறது அல்லவா. And they said, come and stay with us. எங்களோடு வந்து தங்குமையா என்று அவர்கள் அவரை So you அழைக்கின்றார்கள். find there was a warm fellowship that was developing. அவர்களோடு கூட ஒரு அனல் மூட்டுகின்ற உறவும் ஐக்கியமும் மலர்ந்தது என்று So பார்க்கின்றோம். in that context, in that atmosphere, when Jesus expounded the scriptures to them, அந்த சூழமைவிலே வேத வாக்கியங்களை அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிக்காட்டினார். and what was the result? அப்பொழுது அதனுடைய விளைவு என்ன? Later on, they recollected all that happened. You know what they said? When he explained the scriptures to us, did not our hearts burn within us? இந்த சம்பவத்தை பின்னதாக நினைத்து இந்த சீடர்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுடைய சாட்சி என்ன? அவர் நம்மிடத்திலே வேதவாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? Beloved, that will exactly be your experience and my experience if we prayer saturate our Bible study. அருமையானவர்களே, நம்முடைய தியானத்தை ஜெபத்தில் ஊறின தியானமாக நாம் கைக்கொள்ளுமேயானால் உங்களுக்கும் எனக்கும் கூட இவ்விதமான கொழுந்து விட்டு எரியும் அனுபவம் There சொந்தமாகும். was a little young boy. அங்கே ஒரு சிறு வாலிபன் He இருந்தான். was praying in a forest. அவன் ஒரு காரியத்திற்காக ஜெபித்தான். You know what he was praying? அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? Lower 1 foot, Lord. Lower 1 foot, Lord. Lower 1 foot, Lord. ஆண்டவரே, ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும், ஒரே ஒரு அடி இறக்கும். A pastor was watching what he was doing. ஒரு மேய்ப்பர் அவனுடைய ஜெபத்தை கவனித்தார். And when he got up from prayer, he asked, little boy, what were you praying for? தம்பி, எதற்காக இவ்வளவு நேரம் நீ முழங்கால் படியிட்டு ஜெபித்தாய் என்று அவனிடம் கேட்டார். That boy said, I was praying for my daddy. என்னுடைய அப்பாவிற்காக நான் ஜெபித்தேன் என்று அவர் What's கூறினார். wrong with your daddy? உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? My daddy knows the Bible cover to cover. அட்டை முதல் அட்டை வரை என்னுடைய அப்பாவிற்கு எல்லாம் இந்த வேதத்தில் தெரியும். But everything is head knowledge. ஆனால் அவருக்கு இருப்பதெல்லாம் தலை அறிவு So I was மட்டும்தான். praying, Lord, lower 1 foot and bring it to his heart. அவர் தலையில் இருக்கின்ற அறிவை எல்லாம் ஒரு அடி இறக்கி இதயத்திற்கு கொண்டு வாரும் ஆண்டவரே என்றுதான் நான் So ஜெபித்தேன். whatever you have in your head will come to your heart by prayer. உங்களுடைய தலையில் என்னென்ன இருக்கின்றதோ அதுவெல்லாம் ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய இதயத்திற்கு இறங்கி வரும். Head knowledge will become heart experience if your Bible study is prayer saturated. உங்களுடைய தியான வாழ்க்கை ஜெபம் நிறைந்த தியான வாழ்க்கையாக இருக்குமே, ஆனால் உங்களுடைய தலை அறிவு எல்லாம் உங்களுடைய இதய அனுபவங்களாக மாறும். I want to share a personal testimony. ஒரு தனிப்பட்ட சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள In விரும்புகிறேன். my life, I don't try to be legalistic about 50-50.
50% 50% என்று பிரமாணக்காரனாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் இருப்பதில்லை. That is not how I do on a daily basis. தினம்தோறும் இப்படி சரிசம நிலையிலே நான் செய்வது கிடையாது. Certain days and weeks I go on extended periods of study. சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் நேரம் எடுத்து நான் வேதத்தை ஆராய்ச்சி செய்வதுண்டு. And then I go for a week or two of extended periods of prayer. நான் அதற்கு பிற்பாடு ஒரு சில வாரங்கள் தொடர்ந்தேர்ச்சியான ஜெப நாட்களாக அனுசரிப்பேன். But one thing I do very carefully, ஆனால் ஒரு காரியத்தை கவனமாக செய்கின்றேன். when I try to go into an important subject study or a topical study, I make sure that I maintain the glow of that prayerful atmosphere all through me. ஒரு குறிப்பு அல்லது ஒரு தலைப்பை குறித்து குறிப்பாக நான் படிக்கும் பொழுது ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த ஜெப ஆவி என்னை சுற்றி எரிகின்றதான ஒரு சூழ்நிலையை எப்பொழுதுமே நான் காத்துக்கொள்வேன். Most of the important doctrines and biblical truths I studied when I was a student. நான் வேதத்தினுடைய பல்வேறு உபதேசங்களையும் பல்வேறு சத்தியங்களையும் அதிகமாய் படித்து தெரிந்து கொண்டது என்னுடைய கல்லூரி மாணவ வாழ்க்கையில். I will take a Bible. நான் ஒரு வேதத்தை எடுத்துக்கொள்வேன். And a plain notebook. ஒரு சுவடியை எடுத்துக்கொள்வேன். And a bottle of water. ஒரு புட்டி தண்ணீரை எடுத்துக்கொள்வேன். Morning 7 o'clock or 8 o'clock I will go to a forest. காட்டுக்குள்ளே காலை 7 மணி அளவிலே நான் சென்று விடுவேன். And then I will stay there till evening 5 o'clock. மாலை 5 மணி வரை அந்த காட்டுக்குள்ளே இருப்பேன். I will be just pouring myself into the study of God's word. இறை வார்த்தையை கற்பதிலே நான் என்னுடைய இதயத்தை ஊற்றி விடுவேன். And when I don't understand a passage, I will kneel down, I will cry unto God, Lord, I don't understand this, why there is a contradiction, why it looks somewhat different. All these questions, because I am in the forest, nobody cares, I will just speak to my Lord. ஏதோ ஒரு இடத்திலே ஒரு காரியம் எனக்கு விளங்கவில்லை என்றால் உடனடியாக ஆண்டவரிடத்திலே என்னுடைய இதயத்தை ஊற்றி, ஆண்டவரே இது எனக்கு விளங்கவில்லையே, ஏன் இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிகிறது, இங்கிருப்பதற்கும் அங்கிருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறதே, எனக்கு வெளிக்காட்டும் ஆண்டவரே என்று நான் இப்படியாய் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பேன். காட்டுக்குள் இருப்பதனாலே நான் எந்தவித தயக்கமும் இன்றி இதை நான் செய்வேன். Beloved, I want to tell you, most of my biblical understanding is the result of this kind of Bible study alone with God in a prayerful atmosphere. ஜெப சூழலிலே ஆண்டவருடைய பாதத்திலே தனியாக அமர்ந்து வேதத்தை தியானித்த காலங்களில்தான் எனக்கு வேத வசனத்தை குறித்த பல்வேறு வெளிப்பாடுகளை தேவன் எனக்கு கொடுத்தார். I want to give a practical suggestion to you. ஒரு நடைமுறை ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you feel dry in your spiritual life in spite of regular Bible reading, go for a season of intensified prayer. நீங்கள் அனுதினமும் வேத வசனத்தை தியானித்தும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே வறட்சியாக இருப்பது போல உணர்வீர்களேயானால் சில நாட்கள் ஜெபத்திற்காக நீங்கள் கடந்து செல்லுங்கள். On the other hand, if you feel weak in your Christian, your spiritual life, go for a rich intake through biblical meditation. நீங்கள் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே சத்தற்றவர்களாக பலவீனமாய் காணப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்வோடு கூட வேத தியானத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். Now these are like two wings for a Christian's flight. ஒரு கிறிஸ்தவன் பறப்பதற்கு தேவையான இரண்டு அம்சங்களாக இதனை நாம் சொல்லலாம். How not to meditate. எப்படி தியானிக்க கூடாது. Do not neglect prayer life. ஜெப வாழ்வை ஒதுக்கி விடாதிருங்கள். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we thank you for all the practical exhortations and lessons we receive from your word about studying your word. ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தையை படிப்பது குறித்து உம்முடைய திரு வார்த்தையினின்றே எங்களுக்கு நீர் கொடுக்கின்றதான நடைமுறை ஆலோசனைகளுக்காக உற்சாகத்திற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். As much as we sit down and read your word, help us, O God, to kneel down and to listen to you and talk to you. ஆண்டவரே, எந்த அளவுக்கு உம்முடைய திருவசனத்தை வாசிப்பதற்கு நாங்கள் அமருகின்றோமோ அந்த அளவுக்கு உம்மோடு கூட அளவலாகும்படியாக நாங்கள் முழங்கார் படியிட எங்களுக்கு கிருபை தாரும். On a daily basis, O God, we plead with you that you grant each of us that rich experience of the disciples of Emmaus, of our hearts burning within us by the fire of your word. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் அக்கினியினாலே எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியான ஒரு அனுபவத்தை எம்மாவூர் சீடர்களுக்கு நீர் கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தியான வேளையிலே தேவரீர் தருவீராக. Oh God, we thank you for all these practical lessons we receive from your holy word. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களினின்று நீர் எங்களுக்கு தருகின்றதான இப்படிப்பட்ட நடைமுறை ஆலோசனைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. Once again we bless you for
your holy word. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.